மனைவி காத்திருப்பா. போய் பார்த்து வாங்க. 2 வார்த்தை பேசிட்டு வரேன். அது வரை அதை பார்த்து என் கம்ம வாய்ப்பு இல்லை. கட்டுண்டு நாய் போன்று கட்டு வைக்கணும். சுவாமி இமாச்சலம் சென்றீர்கள், உமா மகேஸ்வரனை கண்டீர்களா? காட்சியில் கண்டேன். கடவுள் கண்முன்னே தோன்றி வேண்டியதை கேட்டு கதையை கொடுத்தார். சந்தோஷத்தோடு அப்படியா? சந்தோஷமே ஆச்சு, மன சங்கடம் எல்லாம் போச்சு. நான் மனமகிழ்ந்தேன் சுவாமி. மகிழ்ச்சி. சுவாமி சுவாமி, வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நீங்கள் உமா மகேஸ்வரனை கண்டு வரம் பெற்றுவிட்டோம். நம் மகன் அங்கதான் இருக்கின்றான் அல்லவா? அவனுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு பொருள் கொண்டு வருவீர்கள் சுவாமி. கொண்டு வந்தீர்களா சுவாமி? வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வரத்தை பெற்றாயே, நமக்கு இது பிறந்த ஒரே பிள்ளை அங்கதனுக்கு கொண்டு வந்தீர்களா? ஆம் சுவாமி. என்ன சுவாமி இப்படி நீ கேட்பேன் என்று தெரியுதா? கொண்டு வந்தேன். சொந்தம் பந்தம் என்ற ஒரு பற்றுதல் உண்டு. நான் கொண்டு வந்தேன். 10 தலை பூச்சி பந்தாக கொண்டு வந்தேன். நமது மகன் அங்கதன் விளையாடுவதற்கு. 10 தலை பூச்சியா சுவாமி? என்ன இதுவரையிலும் அப்பேற்பட்ட பூச்சியை நான் கண்டதே இல்லை சுவாமி. அதற்காக பார்த்ததே இல்லை சுவாமி. அந்த பூச்சி இங்கே சொல்லுங்க சுவாமி. மகன் பார்ப்பதற்கு முன்னால் சுவாமி, இருந்தாலும் மகன் பார்ப்பதற்கு முன் நான் பார்க்கிறேன் சுவாமி. நான் பார்த்த பிறகு நம் மகன் பார்க்கட்டும். ஆம் சுவாமி. நியாயமே. தாய் பார்த்த பிறகுதான் பிள்ளை பார்க்கணுமா? பார்க்கிறேன் சுவாமி. வாயற்பள்ளி இருக்க ஒரு போய் வாயற்படையில் உள்ளது என்று சொன்னீர்கள். அங்கு சென்று பார்த்தால் அப்பேற்பட்ட பூச்சி எதுவும் இல்லையே. இல்லையா? இல்லை சுவாமி. கொஞ்சம் பொறு. மகோதரா, அடே மகோதரா, சொல்லுங்க ஐயா. என்ன பண்றீங்க? என்ன செய்றீங்க? நாங்க வேடு பிடிக்கிறோம். ஐயா ஈச பிடிக்கிறாரு. ஆள் கொண்டு புட்டி நடக்குறோம். வேடு பிடிக்கணும் ஈச பிடிக்கணும் வந்து ஏன்டா மாட்டு வாங்குறீங்க? என்ன பண்ணணும் தெரியுமா? தாய் சுவாமி, வாயற்பள்ளி ஒரு வாசம் வந்து கேக்குதா? ஆமா கேட்கிறது. அந்த வாசோடியா போ தெரியும் ஆளு. அப்படியா? சென்று பார்க்கட்டுமா? சென்று பார்க்கட்டுமா? என்ன 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 இவர்களா? இவன் ராவணாயிற்று. உனக்கு எப்படி தெரியும்? சுவாமி, இமாச்சலம் செல்லும் நேரத்தில் நம் அரண்மனைக்கு அவன் வந்தான். என்ன கணவர் எங்கே என்று கேட்டான். நான் சொல்ல மறுத்தேன். காட்டை கொண்டு சுவாமி, அவன் என்ன வார்த்தை உரைத்தான் தெரியுமா சுவாமி? என்ன உரைத்தான்? அங்கே காலி. மீண்டும் கேட்டான். நான் சொல்ல மறுத்தேன். அதற்கு உன் கணவன் அங்கே காலி. காலி? நீ அறுக்க போகிறாய் தாலி.
காரையம்மா. ஐயா கொல்லி பாக்குறாருமா. இல்லடா ஐயே பாக்குறேன். ஐயாவை பண்ணி விற்க சொல்லுமா. மன்னிக்க சொல்லுமா, மன்னிக்க சொல்லுமா, மன்னிக்க சொல்லுமா. என்ன சொன்னீங்க? அவர் தான் சொன்னாரு. என்னன்னு? வாலி உன் கணவன் அங்கே காலி, நீ அறுக்க போற தாலி என்று உரைத்தார். இவரை உழைத்த வார்த்தைகளோடுக்கு இப்ப இவனுங்க இங்க சாகணும். இவனுக்கு பொண்டாட்டி அந்த தாலி இருக்கணும் சொன்னானுங்க. அனுபவிக்கணும். ஐயோ, சினம் கொண்டே அவர்களை கொன்று விட வேண்டாம் சுவாமி. தாரையே உனது வார்த்தை கேளாமல் அங்கு சென்றே போரையே பெரிதா எண்ணி நான் புறப்பட்டு வந்த பாவி சிங்கம் போல் சிறிய என்னை இப்போது பூனை போலானே நம்மா. பங்கம் அடைந்திட்டனே பலசாலி வாலியாலே. பங்கம் அடைந்திட்டனே பலசாலி வாலியாலே. சிங்கம் போலவே பதி சீறி அடித்தாரம்மா. பங்கம் அடைந்திட்டனே பலசாலி வாலியாலே. வாலியாலே. அம்மா தரையம்மா. இத்தனை முறை எடுத்து வைத்தேன். என்னுடைய வார்த்தையை வார்த்தையை கேட்காமல் கேளாமல் நான் சென்றேன். என்னை மன்னித்து விடுங்களம்மா. நீதான் எனக்கு உயிர் என்னை நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும். உயிர் பிச்சை நீங்கள் தான் தர வேண்டும் அம்மா. அப்பொழுதே உரைத்தேன் அல்லவா, என் வார்த்தையை நீங்கள் கேட்டிருந்தால் இப்போது நிலைமை உங்களுக்கு நேர்ந்திருக்குமா? மன்னித்து விடுங்களம்மா. சுவாமி, சினம் கொண்டு ஆத்திரம் கொண்டு அவர்களை கொன்று விட வேண்டாம் சுவாமி. ராவணன் மனைவி மண்டோதரியும் என்னை போன்ற ஒரு கற்பு கரைசி சுவாமி. நீங்கள் அவரை கொன்று விட்டால் அவள் மாங்கல்யத்துக்கு கலகம் ஏற்பட்டுவிடும். இவர் செய்த தவறுக்கு மண்டோதரி தண்டனை அனுபவிக்க வேண்டுமா? வேண்டாம் சுவாமி. அதற்கு கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி. அதற்கு வேண்டாம் சுவாமி. அதற்கு இவனுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். மன்னிப்பு. ஏய்! இரக்கமே இல்லாத அரக்கம். இவனுக்கு உயிர்ப்பிச்சை கொள்ளணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. இல்லை வேண்டாம் சுவாமி. இவர்தான் தவறு செய்தார். அவர் மகன் மண்டோதரி என்ன தவறு செய்தார் சுவாமி? அவர் மாங்கல்யத்தை இழக்க வேண்டுமா சுவாமி? மண்டோதரிடத்தில் இந்த தாரை இருந்திருந்தால் என் நிலைமை நினைத்து பாருங்க சுவாமி. தாரை எனக்கும் அந்த நிலைமைதான் சுவாமி. வார்த்தை கேளுங்க சுவாமி. பெண்ணின் அருமை பெண்ணுக்கு தான் தெரியும். ஆமாம் சுவாமி. மன்னிக்கின்றேன். இவனுக்கு அல்ல. என்னுடைய மனைவி மண்டோதரி கற்புக்கரசி. கற்பகரசிதான் சுவாமி. உன்னை போன்ற ஒரு கற்புக்கரசி பத்தினி பெண்ணு. ஆ சுவாமி. அந்த பெண்ணு கேட்க இவனுக்கு உயிர்ப்பிச்ச பழிச்சு போடுமா? நண்பா, நண்பா, இன்று முதல் என்ற முதல் நீ எனக்கு நண்பன் தான். நான் சொல்லும் வார்த்தைக்கு நீ நானும் நண்பனாக இருக்கலாம். ராவணா, வாலி. எவனுக்கு நண்பன்? ஆமா. ஆஹா. ராவணா, என்னை பகைத்தாய். பாய்ந்தேன் புலி போல் என் பாட்டலை கண்டு பணிந்து விட்டாய். இன்று முதல் நீ எமக்கு நண்பர். ஆமா. நண்பா, நண்பா, நண்பா. நாங்க ரெண்டு பேரும் நண்பரேன்னு
பழகிட்டோம். நீ அதை கூட விட்டுட்ட. ஒருவருக்கு ஒருவர் பாசத்தை பரிமாறி கொண்டிருக்கிறோம். நம்பரு நீங்க அன்பை பரிமாறுறீங்க, நாங்க கொஞ்சம் மடமா பாசத்தை பரிமாறுற பக்கத்துல மடமாற இறங்கிட்டு. இடம் மாறிடும் ஜாக்கிரதை. ஐயோ வேணாங்க, நம்பரேன்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நீங்க நண்பரேன்னு கட்டி பிடிக்கிறீங்க, ஆமா. நம்பரேன்னு சோகத்துல இருக்கிற நான் தானே எங்க கிராமத்துல நம்பர் ஆகணும் அப்படின்னு ஆசையில நம்பருக்கு நின்னேன். எலெக்ஷன் செலக்ஷன் பதவிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்றது? அவங்கவுங்க பெரிய பெரிய பதவி ஆசைப்படுறாங்க. நான் சின்ன பதவிக்கு தான் ஆசைப்படுறேன். வார்டு மெம்பருக்கு எவ்வளவு ஓட்டு தேர்வு? மொத்தம் 1000 ஓட்டு தேருங்க. உங்க வார்டு எங்க வார்டு வந்து 700 ஓட்டு. டேய், தென்னாடு முடிஞ்சது இந்நாடு வரை ஆமாங்க. பட்டு பட்டு பட்டுன்னு பேரு புகழும் பெற்றுவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் ஐயா. டேய் ஐயா டேய் 750 ஓட்டு. உண்மைதாங்க ஆ? இருக்குது. டேய் 200 தள்ளு. ஒரு 550 உனக்கு கிடைச்சிருக்குமே. அதை விட அதிகம். அதை விட ஒரு ஓட்டு இப்படி அப்படி மாறுமா என்ன? 600 அதை விட அதிகம். 650 அதை விட அதிகம் ஐயா. ஆஹா, அதை விட அதிகம். அதிக வித்தியாசத்தில் ஜெயிச்சேன் நானு. என்னடா ஓட்டு கிடைச்சது? ஐயா எனக்கு கஷ்டத்து 2 ஓட்டு தான் இருந்ததுன்னோ 750 தான். 2 ஓட்டு தான். 2 ஓட்டா? ஆமா. யார் ஓட்டு? என் பொண்டாட்டிது 1, என் செட்டப்புது 1. செட்டப்னா கிராமத்து பாசல தான் கூத்தியார். உங்க அத்தைக்கு அது வேற கேக்குது. சரி உன் ஓட்டுக்கு எப்படி இது? உன் ஓட்டுக்கு நீயே போட வேண்டியது தானே. நான் வானான்னு சொன்னேன். எனக்கு தண்ணி சாப்பிடுற பழக்கம் இல்லைன்னு சொன்னேன். கூடுவார் கூட கூடுனா பழக்கம் வந்துடுச்சு. நீ தான் ஜெயிக்க போறியா? எதிர்கட்சிக்காரங்க என்ன ஆச்சு தெரியுமா? இவனுங்க என்ன பண்ணானுங்க? நீ அவன் ஜெயிக்க போறவன்னு சொல்லிட்டு கட்டிக்கு தான் சாப்பிட்டா இன்னும் கட்டி கொடுத்தா கோட்டராய் போச்சு. போன என் ஓட்டு என்ன பண்ண தெரியுமா? போதில யாருக்கும் மாத்தி போட்டு வந்துட்டேன். எதிராளி சின்னத்துல போய் குத்திட்டேன். அந்த ஒரு ஓட்டால அவன் ஜெயிச்சுட்டான். ஐயா, வெட்கமா இல்லடா. அதுல இருந்து சித்தா போச்சு. நம்பரே ராவணா, உனக்கு யார் ஒரு நண்பரோ அவரெல்லாம் நமது நண்பர். ஆமா. உனக்கு யார் ஒரு எதிரியோ அவரெல்லாம் என் பகைவன். அது அப்படியே மட்டுமல்ல ராவணா, நீயும் சிவபக்தன், நானும் சிவபக்தன். என் மூச்சு உள்ள வரை உன் உயிர் போகாது, சத்தியம். ஆகட்டும், சத்தியம். காத்து கொண்டிருப்பால் மனையும் ஒன்றுவதில்லை. ஆமா. புறப்படு. ராவணா, ஒரு நேரத்தில் என் நாட்டு மக்கள் எனது மகன் அங்கதனையே உன் நாட்டிற்கு வரையிடும். இப்ப எப்படி கை கட்டி வாய்ப்பத்தி பதில் கூறுகிறாயோ அதை போன்று என்று காட்சியளிக்கணும். ஆகட்டும், ஆகட்டும். அயற்சதிகம் உணவறிந்து ஓய்வு பெறுவோம்.